Morning students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா determination of rigidity modulus and moment of inertia of a wire using torsional pendulum. Torsional pendulumங்கிறது இதுதான்ப்பா. சரியா? டார்ஷனல் அப்படின்னா நம்ம இப்படி முறுக்கி தான் உடனுமே தவிர இப்படி ஆசிலேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்படி ஆசிலேட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம், டார்ஷனை கொடுக்க போகிறோம். ஸோ இதை நல்லா பிடிச்சி ரெஸ்ட்டுக்கு கொண்டு வாங்க. ரெஸ்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு இதை அப்படியே இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை கீழே பிடிச்சிங்க. அந்த ஆசிலேஷன்லாம் நிற்கட்டும். நின்னதுக்கப்புறம் பாருங்கள், இது கூட கொஞ்சம் நம்ம லைட்டாக ஆடுது. மேலே கட்டி இது ஃபிக்ஸட் எண்டு, கீழே இந்த எண்டு. இது அப்படியே லைட்டாக ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணிங்கன்னா இந்த மாதிரிலாம் ஊசல் ஆடும். அப்படி ஆடாமல் முறுக்கிறது மட்டும்தான் பண்ணணும். இதுக்கு பேர் டார்சினல் ஆசிலேஷன். ஸோ ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா n is equal to 8 pi IL T0 square A power 4. 8 pi நமக்கு தெரியும், 8 into 3.14. எல்லுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபிக்ஸட் எண்டிலேருந்து இதோட லென்த்து. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்கேல் வச்சு நான் மெஷர் பண்ணுறேன். இந்த சக்கில் வச்சுருக்கேன். இந்த சக்கிலேருந்து இந்த சக் வரைக்கும் வைக்கிறேன். எனக்கு 85 இருக்குது. சரிங்களா? ஸோ என்னோடய எல் வந்து 85. இந்த ஐ அப்படிங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இதை ரெண்டு மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். ஈஸியஸ்ட் மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா I is equal to mr²/2. எம்முங்கிறது இந்த டிஸ்கோட மாஸ், ஆறுங்கிறது இந்த டிஸ்கோட ரேடியஸ். சரியா? இந்த டிஸ்கோட ரேடியஸை இதை தூக்கி அப்படியே ஒரு பேப்பரில் வச்சு சுற்றி வரைஞ்சும் கண்டுபிடிக்கலாம். இல்லை இன்னும் இதாக கண்டுபிடிக்கணும்னா 2πr, தட் இஸ் சுற்றளவை கண்டுபிடிக்கணும். சுற்றளவை கண்டுபிடிச்சி அந்த சுற்றளவை கண்டுபிடிச்சி 2πr is equal to சுற்றளவு தெரியும் இல்லைங்களா? ஸோ இங்கே ஒரு நூலை வைங்க, இப்படியே அந்த நூலை சுற்றிட்டு வந்து இங்கே வைங்க. அந்த நூலை லென்த்துக்கு பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு சுற்றளவு தெரியும். அதுலேருந்து கண்டுபிடிக்கலாம். இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து வெறும் டிஸ்க் மட்டும் இருந்தால் போதும், எனக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை. இப்போ நான் என்ன பண்ணணும், இதை ரொட்டேட் பண்ணணும். இப்போ இந்த கருப்பு கலர் கோடு மாதிரி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை மட்டும் பாருங்கள். கருப்பு கலர் கோடு அப்படியே இப்படி அந்த சைடு ஆறக்கூடாது. இப்போ 0ல் ஆரம்பிச்சது போச்சு, திரும்பி 1க்கு வந்துருச்சு. ஸோ ஒரு ஆசிலேஷன். இது மாதிரி 20 ஆசிலேஷன்ஸ் இல்லை 10 ஆசிலேஷன்ஸ்க்கு எவ்வளோ செகண்ட் ஆகுது அப்படின்னு நம்ம மெஷர் பண்ண போகிறோம். பண்ணலாங்களா? சரி, 0க்கு வரட்டும். வந்துருச்சு, கிளம்பிருச்சு. 0க்கு வருது, கிளம்புது. ஆன் பண்ணிட்டேன். 1 2 3 4. இது மாதிரி நான் வந்து என்ன பண்ண போகிறேன், 10 ஆசிலேஷன்ஸ் என்ன இல்லை 20 ஆசிலேஷன்ஸ் சாருங்க என்ன சொன்னாங்களோ அதை வந்து பண்ணணும். இங்கே நான் வந்து 10 ஆசிலேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ நான் இதை 10 ஆசிலேஷன்ஸ் பண்ணால் போதும். ஆனால் 2 ட்ரையல் பண்ண வேண்டி வரும். 2 ட்ரையல் பண்ணணும். முடிஞ்சுது. ஸோ 56 செகண்டு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரையலில் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், திருப்பி ரீசெட் பண்ணுறேன். திரும்பி செகண்ட் ட்ரையல் ஆரம்பிக்க போகிறேன். அவ்வளோதான். இதே மாதிரி நான் இப்போ நான் ரெண்டுமே எடுத்துட்டேன். ரெண்டுமே எனக்கு 56 தான் கிடைக்குது. சார் இப்போ அடுத்த ரீடிங் எப்படி சார் எடுக்கிறது? அலைடு பசங்க இந்த I is equal to mr²/2 மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு அடுத்து இந்த 2 லைன் வேண்டாம். நேராக அடுத்து நான் இது வந்து 19 எழுதியிருக்கேன். இது 90 இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் 85 சென்டிமீட்டர் லென்த்தில் இவ்வளோ கிடச்சிருக்கு. அப்போ அடுத்து என்ன பண்ணணும், 80 வைங்க, இல்லை 75 வைங்க. ஸோ இந்த லென்த்தை கம்மி பண்ணணும். இந்த லென்த்தை கம்மி பண்ணி 75 வச்சு இதே மாதிரி 10 ஆசிலேஷன், அப்புறம் 65 அதே மாதிரி 10 ஆசிலேஷன்ஸ் எடுத்தால் வேலை முடிஞ்சது. இதே இப்போ ஃபிசிக்ஸ் கோர் படிக்கிற பசங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். I is equal to 2m into d2² minus d1² into t0² t2² minus t1². என்ன சார் என்னமோ d2லாம் வருது அப்படின்னா அது வேறு ஒன்றுமே இல்லை. 2 50 கிராம் மாஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ
இதே 85 சென்டிமீட்டருக்கு நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது வந்து T0, அதாவது வித்தவுட் மாஸ், அது வந்து T0. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மாஸ் ரெண்டையும் இதில் வைக்க போகிறேன். எப்படி பாருங்கள், ரெண்டையும் நல்லா க்ளோஸாக வச்சுட்டேன். அந்த நடுவில் சக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு க்ளோஸாக வச்சுட்டேன். திரும்பி நான் என்ன பண்ணுறேன், இதை ஆசிலேட் பண்ணுறேன். இதை இப்போ ஆசிலேட் பண்ணுறேன். இப்படி ஆசிலேட் பண்ணும்போது திரும்பி நான் என்ன பண்ண போகிறேன், அதே மாதிரி மாஸ் அட் D1 எவ்வளோன்னு பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன பண்ணணும், இதையே இப்படி இந்த கார்னரில் ஒன்று, இந்த கார்னரில் ஒன்று. இப்போ பாருங்கள், ரெண்டும் வேறு இடத்துல இருக்குங்களா. ஃபஸ்ட்டு ரெண்டும் இந்த இடத்துல இருந்துச்சு, இப்போ ரெண்டும் நல்லா தள்ளி இருக்குது. அதே மாதிரி திரும்பி நான் என்ன பண்ண போகிறேன், 2 ஆசிலேஷன், அது வந்து D2. இது மாதிரி என்ன பண்ணணும், 85K, 80K, 70K, இல்லை 75K, 65K 3 டைம் நம்ம எடுக்கணும். ஒரு லென்த்துக்கு 3 டைம் எடுக்கணும். இது வந்து ஒன்லி ஃபார் நம்ம பிஎஸ்சி மேஜர் படிக்கிறவங்களுக்கு தான். அதுவும் உங்கள் சார் சொன்னால் மட்டும் செய்யுங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் பண்ணணும், இல்லாட்டி நீங்கள் பண்ண தேவை இல்லை. இப்போ நான் பாருங்கள், 85, 80, 70 எல்லாத்துக்கும் 3 ரீடிங். ஃபஸ்ட்டு வித்தவுட் மாஸ் எடுத்துட்டேன், அப்புறம் மாஸ் ரெண்டையும் பக்கத்தில் வச்சு எடுத்தேன், அதுக்கப்புறம் மாஸ் ரெண்டையும் தூரமாக அந்த இதோட எட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ வேறு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஃபார்முலா வாங்க. திருப்பி ஃபார்முலாவில் என்ன இருக்குது, ஃபார்முலாவில் 8π இருக்குது. I நம்ம இப்போ இந்த ஃபார்முலாவோ இல்லை இந்த ஃபார்முலாவோ யூஸ் பண்ணி நான் I என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். L என்னோட லென்த்து, அது ஓகே. T0² இந்த 10 ஆசிலேஷன் பண்ண இல்லைங்களா, அதை டிவைடட் பை 10 பண்ணால் எனக்கு ஒரே ஒரு ஆசிலேஷன் கிடைக்கும், அதுதான் T0². பட் A⁴ கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது என்னதுன்னு பண்ணிங்கன்னா, ரேடியஸ் ஆஃப் த ஒயர். இந்த ஒயரோட ரேடியஸ் எந்த இதில் நீங்கள் நம்ம ரிஜிடிட்டி மாடுலஸ் கண்டுபிடிச்சிங்களோ அதில் நம்ம வந்து ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். இது பாருங்கள் எவ்வளோ தின், என் கையை வச்சோன்னா ரொம்ப தின்னாக இருக்குது. அப்போ நம்ம எதை யூஸ் பண்ணணும், கண்டிப்பாக ஸ்க்ரூ காஜ் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் ஒரு ஸ்க்ரூ காஜ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த ஸ்க்ரூ காஜில் நான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ காஜை கையில் எடுத்தோடனே நான் பண்ண வேண்டிய வேலை என்ன, என்னோட இது 0 எரர் எவ்வளோ அப்படின்னு தான் நான் பார்க்கணும். 0 எரர் பார்க்குறேன், எனக்கு 0 மேலே இருக்குது. 97வது கோடு தான் கரெக்டாக எனக்கு பூர்த்தியாக இருக்குது. அப்போ 0 எரர் என்னது, -3. சரிங்களா, 0 எரர் ஏன்னா 97வது கோடு, அதனால நான் -3ன்னு சொல்கிறேன். கரெக்ஷன் +3. லீஸ்ட் கவுண்ட் என்னது, ஸ்க்ரூ காஜை பொறுத்தவரை 0.1 × 10⁻³ ஸ்க்ரூ காஜ்னால் நல்லா ஞாபகம் வச்சுங்க, மில்லிமீட்டர்னால் -3. இதே 0.01 × 10⁻² போட்டோன்னா அது நமக்கு வெர்னியருக்கு நமக்கு வரும். சரியா, இப்போ ரீடிங் எடுப்போமா. இப்போ பாருங்கள், திரும்பி அதே மாதிரி, அதாவது எரர் இருக்கும்போது என்ன இருந்துச்சோ அதே மாதிரியே தான் எனக்கு வருது. அதாவது அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, அதே 96வது கோடு, ஒரு கோடு தப்பி வருது. இப்போ கீழே இங்கே பார்த்தீங்கன்னா 2வது கோடு தெரிகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அப்போ வந்து நம்ம 1ன்னு எழுதக்கூடாது. ஏன்னா 0 ஒரு சுற்றி இன்னும் அந்த பழைய நிலைமைக்கு வரலை இல்லைங்களா. ஏன்னா 96ல் தான் இருக்குது, 97 வந்தால் தான் 1 வரும். அப்போ நான் என்ன பண்ணணும், இங்கே கண்டிப்பாக நான் PSR வந்து 0 தான் போடணும். இது 96. ஓகே, அப்போ HSR என்னது, VSC × HSC × லீஸ் கவுண்ட்டு 0.01, அப்போ 0.96. இதை கரெக்ட் பண்ணுறேன். கரெக்ட் பண்ணும்போது +3 பண்ணிக்கணும். அப்போ 0.99. அப்போ கூட்டுறேன், இந்த 0வையும் 0.99ஐயும் கூட்டுறேன். அப்போ எனக்கு 0.99 × 10⁻³ மீட்டர். இதுதான் என்னோட ரேடியஸாக கிடைக்குது. இப்போ இதே மாதிரி நான் என்ன பண்ணணும், 2-3 இடத்துல எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க தம்பிங்களா. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லைட்டாக ஒரு வளையம் மாதிரி ஒரு லைட்டாக அந்த அந்த கம்பி வந்து இதாக இருக்கா, இந்த இடத்துலலாம் எடுக்காதீங்க. கரெக்டாக இந்த மாதிரி பெர்ஃபெக்டாக இருக்கிற இந்த இடம், அதே மாதிரி இந்த இடம் பாருங்கள், இந்த இடம்லாம் ரொம்ப சொரன்னு இருக்குது இல்லையா, இதெல்லாம் வளைஞ்சிருக்கு, அந்த இடத்துலலாம் எடுக்காதீங்க. நல்லா அழகாக இருக்கிற இடத்துல மட்டும், எங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்கோ அங்கே இருக்கிற இடத்துல மட்டும் எடுங்க. ஸோ என்னோடய மீன் டயாமீட்டர் 0.99 வருது. அப்போ என்னோடய ரேடியஸ் என்னது, 0.495 × 10⁻³ மீட்டர். ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா முடிச்சாச்சு, இந்த ஃபார்முலா முடிச்சாச்சு.
அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், நம்ம பண்ண வேண்டியது வெயிட்டு தான் கண்டுபிடிக்கணும். mr²/2 கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த டிஸ்கை கலட்டி இந்த டிஸ்கோட வெயிட் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். நான் பாருங்கள் வெயிட்டு கண்டுபிடிச்சிட்டேன். 953 கிராம். ஒரு கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ மாஸ் ஆஃப் த டிஸ்க்கு கிராம் 953 கிராம். அதை நான் 953 × 10⁻³ கிலோகிராம்னு எழுதலாம். இன்னும் உங்களுக்கு புரியணுன்னா 0.953 கிலோகிராம் அப்படின்னு நான் எழுதிக்கலாம். இப்போ ரெண்டாவது என்ன பண்ணணும், இதோட ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் யூஸ்வலாக நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வச்சுக்கோங்க, இப்படி சென்டரில் வைங்க. வச்சுட்டு இப்படி ஓரத்தில், நல்ல ஓரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், போட்டாச்சு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், என்னோடய ரேடியஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. பட் நான் போட்டது இந்த இடத்துல இருக்குது. இந்த மாதிரி எரர் வராமல் நீங்கள் போடணும். அப்படி இல்லை அப்படின்னா இதுதான் ப்ராப்ளம் வரும். இப்போ மேக்ஸிமம் எங்கே வருதுன்னு பாருங்கள். கரெக்டாக சென்டரில் வச்சிங்கன்னா எனக்கு 15.2. சரிங்களா? 15.2க்கு மேலே இல்லையா, 15.3 வருது. என்னோட டயாமீட்டர் D = 15.3 × 10⁻² மீட்டர் வருது. ரேடியஸ் R கண்டுபிடிக்கணுன்னா இதை ÷ 2 பண்ணணும். இதை ÷ 2 பண்ணும்போது எனக்கு 7 மீதி 13. அப்போ 7 13ங்கும்போது 6 5 × 10⁻² மீட்டர் எனக்கு கிடைக்குது. சார் இப்படி பண்ணுறது ஓகேவா சார் அப்படின்னா இதில் கொஞ்சம் எரர் இருக்கும். இந்த எரரை நான் எப்படி சார் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு ரொம்ப சிம்பிளான டெக்னிக்கு ஃபிசிக்ஸ் தான். இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சர்க்கம்ஃபரன்ஸ்னால் சுற்றளவு. ஒரு கயிறு எடுத்துக்கங்க. கயிறை எடுத்து அந்த கயிறை இப்படி சுற்றுங்க. நல்லா டைட்டாக சுற்றுங்க. நல்லா டைட்டாக சுற்றணும். அங்கே தான் இதில் உங்களோட என்ன எக்ஸ்பெரிமெண்டல் இதே இருக்குது. நல்லா டைட்டாக இங்கே பாருங்கள். நான் இந்த மாதிரிலாம் வெளில வரக்கூடாது. வெளில வராமல் நான் என்ன பண்ணணும், டைட்டாக சுற்றணும். இப்போ நான் டைட்டாக சுற்றிட்டேன் பார்த்தீங்களா? டைட்டாக பாருங்கள், நான் நல்லா டைட்டாக சுற்றிட்டேன். இந்த இடத்துல முடியுது. இந்த இடத்துல முடியறத கரெக்டாக இப்படி எடுக்கிறேன். என்னோடய லென்த்து இது தான். இதை நான் என்ன பண்ணலாம், என்னோடய ஸ்கேலில் வைக்கலாம். ஸ்கேலில் இப்படி இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல வச்சோன்னா நமக்கு 48, நல்லா ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். 48 வருது. அதாவது சுற்றளவு ஃபார்முலா 2πr = 48. அப்போ r என்னது, 48 ÷ 2π. பைனா என்ன, 3.14. 2 × 3.14. இதை பண்ணோன்னா நமக்கு r கிடச்சிடும். அந்த ஆரை எடுத்து இங்கே போட்டிங்கன்னா I கிடச்சிடும். ஐயை தூக்கி இங்கே போட்டிங்கன்னா நம்ம ரிஜிடிட்டி மாடுலஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதே மேஜர் பசங்க, சார் நாங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் சார் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் 2 வெயிட்டு வச்சிங்க இல்லையா, அதாவது இப்படி ஒரு தடவை வச்சிங்க, அப்புறம் என்ன பண்ணிங்க, இப்படி தூரமாக ஒரு தடவை வச்சிங்க இல்லையா. வைக்கும்போது இந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு சின்ன பென்சிலோ ஏதோ எடுத்து லாக் பண்ணிவிட்டு இந்த லென்த்தை கண்டுபிடிக்கணும். D1 அப்படிங்கிறது க்ளோசஸ்ட் பொசிஷன். அதாவது இப்படி இருக்கும்போது உங்களுக்கு இருந்த லென்த்து D1. இன்னும் நீங்கள் இப்படி திருப்பி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்படி வைங்க, வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் D1, இதுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ஏதாவது இந்த சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு இல்லைங்களா, இங்கே ஓட்டை போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ஓட்டையில் ஜஸ்ட்டு ஒரு பேனை பென்சிலை வச்சு இந்த இடத்துலேருந்து இதிலேருந்து இந்த இது வரைக்கும் அலோவ் பண்ணிங்கன்னா D2 கிடச்சிரும். இதிலேருந்தும் நீங்கள் ஐ கண்டுபிடிக்கலாம், இதிலேருந்தும் நீங்கள் ஐ கண்டுபிடிக்கலாம். 2 ஐயையும் போடுங்க. யூஸிங் திஸ் ஃபார்முலா வாட் இஸ் என், யூஸிங் திஸ் ஃபார்முலா வாட் இஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோன்னு கிடச்சிரும். அதை தூக்கி இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா உங்களோட ரிஜிடிட்டி மாடுலஸ் எவ்வளோங்கிறது கிடச்சிரும். ஸோ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த லென்த்து ஃபிக்ஸ் பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணுறோம். T0 வெறும் வெயிட் இல்லாமல் கண்டுபிடிக்கிறோம். வெயிட்டை ரெண்டையும் க்ளோஸாக வச்சு 10 ஆசிலேஷன் கண்டுபிடிக்கிறோம். இதோட மீன் 56க்கு மீன் என்ன, 56 தான். இதை டிவைடட் பை பண்ணிங்கன்னா என்ன வரும், 5.6. ஏன்னா 10 ஆசிலேஷன் எடுத்தேன் இல்லைங்களா, அதுதான்.
அதை எடுத்து நம்ம போட்டோம்னா நமக்கு ஆன்சர் அழகாக நமக்கு கிடைச்சிடும். யூஸிங் திஸ் ஃபார்முலா we can calculate rigidity modulus of this thin wire. ரிஜிடிட்டி மாடுலஸ்னால் ஒன்றும் இல்லடா தம்பிங்களா, இப்படி இருக்கிற ஒரு ஒயரை இப்படி சுற்றுறோம், அதாவது முறுக்குறோம். இப்போ உங்கள் கை இருக்குது பார்த்தீங்களா, கையை இப்படி வச்சுருக்கோம், இப்படி முறுக்குனா என்ன வரும், அதுதான் இது தமிழில் சொல்லும்போது டார்ஷனல் பெண்டுலம்னு சொல்லாமல் தமிழில் முறுக்கு ஊசல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ.